ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய சண்டே விலாக் பார்க்கலாம். சண்டே ஜெய்யிக்கு சிலம்பம் மேட்ச் இருந்தது. ஸோ அதனால் அவங்க அப்பாவும் காலையிலே கிளம்பிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கலை. நேற்று நைட்டே மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு. அதனால் காலையில் நிறைய பழைய சாதம் இருந்துச்சா, நல்ல தயிர், சின்ன வெங்காயம்லாம் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. அவனோட ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அவங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாஸ் காஃபி சூப்பராக ஒரு படத்தை போட்டுட்டு பார்த்தேன். இன்றைக்கி சண்டேவா, ஸோ நம்மளுடைய ரெஸ்ட் டே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வீக்ஸில் நமக்கு பாப்பாவும் வந்துட போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத் எல்லாத்தையும் டெட்டால் போட்டு வாஷ் பண்ணலாங்கிறதுனால எடுத்து வச்சேன். இது ஜெய்யோட ட்ரெஸ்ஸு, அவனோட தொட்டில் துணி. அதுக்கப்புறம் இது அவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஜெய்யிக்கு வாங்கிட்டு வந்த சொட்டர். ஸோ இதெல்லாம் ஞாபகமாக ஒரு மெமரிஸ்க்காக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சொட்டர், இந்த மாதிரி திங்ஸ் தான் போடணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் சாரீ கொடுத்தாங்க, நல்லா ஒரு காட்டன் சாரீ. இதேமாரி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு, புது நைட்டிலாம் நிறையா இருந்ததா, அது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பொட்டி பார்த்திங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. 2 கிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு கிட்டு, அதில் எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு 2 பக்கெட் ஃபுல்லாக டெட்டால் போட்டு என்னால் துவைக்க முடியல, அப்படியே சும்மா அலசி தான் போட்டேன். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் டவல்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத்து, இதெல்லாமே பேபிக்காக வாங்கி வச்சுருந்தேன். மோஸ்ட்லி நான் வாங்கினது எல்லாமே மீஷோவில் தான். உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸுமே நல்ல ரீசனபிளாக தாங்க இருந்தது. போன வாரம் ஃபுல்லாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் எனக்கு கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலாம் எப்படி இருந்ததுனே தெரியல. பட் இந்த பேபி பார்த்திங்கன்னா 9 மந்த்து ஓடினது சுத்தமாக எங்களுக்கு தெரியவே கிடையாது. கடகடன்னு ஓடி போயிடுச்சு. கேட்காத ஆளே கிடையாது. அதுக்குள்ளே 9 மாதம் ஆகிடுச்சா, போனதே தெரில. ஆமாங்க, எனக்குமே போனதே தெரியவே இல்லை. கடகடன்னு ஓடிடுச்சு. இந்த ப்ரெக்னென்சியில் என்ன கிரிட்டிக்கல் அப்படின்னா, வாட்டர் லெவல் எனக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னாங்க. என்னோடய டியூ டேட் ஆக்சுவலாக ஆகஸ்ட் 21. ஜெய்யிக்கு ஆகஸ்ட் 23 கொடுத்தாங்க. ஆனால் அவன் பிறந்தது பார்த்திங்கன்னா 24. இந்த பாப்பாவுக்கு ஆகஸ்ட் 21 கொடுத்தாங்க. பட் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயே ஐ திங்க் பேபி பிறந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஷாஸு, சிரப்லாம் குடிக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன். பேபி வெயிட்டு, க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால 2 வீக்ஸ் ஏர்லியாகவே பாப்பாவை எடுத்துடணும். இந்த பாப்பா நமக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி இல்லையா. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது அந்த ஸ்டிச்சிங் இதெல்லாம் பிரிச்சிருக்கிறதுனால பேபியோட வெயிட்டை நம்மளோட யூட்ரஸ் தாங்காது. ஸ்டிச்சஸ்லாம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 வீக்ஸ் ஏர்லியாகவே பாப்பாவை எடுத்துடணும்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்களும் கொஞ்சம் ஓரளவு மைண்டு ப்ரிப்பராக இருந்தோம். பட் இந்தளவுக்கு ஏர்லியாக இருக்கும், அந்த டேட்டு இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு துளி கூட நினச்சி பார்க்கல. எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பெரிய ஷாக்கு தான். அப்பப்பப்பா, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்குள்ளே ஒரு யுகம் மாதிரி ஆகிடுதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட டென்ஷனுங்க, ஏகப்பட்ட கொஸ்டின்னு, ஏகப்பட்ட மூட் ஸ்விங்ஸு. ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு வாட்டி ஸ்கேன் எடுக்கும் போகும்போது என்ன ரிப்போர்ட் வருமோ, என்ன சொல்லுவாங்களோ, இதே மாதிரியே பதட்டமாக தான் ஒவ்வொரு ஸ்கேனுமே இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் அழகாக பாப்பா இருந்துடுச்சு. பட் லாஸ்ட்டு ஸ்கேனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரெகுலராக செக்கப் வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. பார்த்திங்களா, சார் மேட்ச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் சிலம்பத்தில் வாங்கிட்டு வந்துட்டார். ஹாப்பியாக இருந்தது. நமக்கு என்ன தான் கவலைகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் தாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு சந்தோஷம். அதனால தான் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தையோட சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போல். சண்டே அப்படின்னாலே நல்ல ரெஸ்ட் இருக்கும் எல்லாருக்குமே. இன்றைக்கி எனக்கும் நல்ல வேலை, துணிலாம் துவைச்சிட்டு இப்போ தான் வந்தேன். என் பையனும் நல்ல சூப்பராக மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வந்துட்டாரா. ஹாப்பியாக அவரை ரிசீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பாட்டி எல்லோரும் முத்தம் மலையெல்லாம் பொழிஞ்சாங்க. நீங்களும் என் பையனுக்கு விஷ் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோங்கிற கவலை கிடையாதுங்க. என் பையனை பிரிஞ்சு நான் எப்படி 7 நாள் இருக்க போகிறேன், அந்த கவலை தான் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஆறுதலையும் என்கிட்ட சொல்லிக்கோங்க.
அதுக்கப்புறம் நேற்று நைட்டே மீன் குழம்பு வச்சிட்டேன்னா காலையில் கொஞ்சோண்டு மீன் மட்டும் வறுத்துட்டேன். நல்லா அந்த குழம்பெல்லாம் விரால் மீனில் ஊறி இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்ல தூக்கம் போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு மேலேருந்து ட்ரெஸ் எல்லாமே எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக பிரிச்சுட்டு என் கிளாத்து அதுக்கப்புறம் பேபியோட திங்ஸ் எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா. ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ போடுங்க, ஹாஸ்பிட்டல் பேக் போடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடியோவும் நான் எடுத்து வச்சுட்டேன். சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு பாப்பா கையில் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாப்பா பிறந்ததும் என்ன பேபி எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்களோட ட்ராவலில் நீங்கள் எல்லாருமே முக்கியமாக பங்கு வகிக்கிறீங்க. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரால் மட்டும்தாங்க சொல்லணும். ஸோ ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணீங்க, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்கு கண்டிப்பாக காட்டன் கிளாத்லாம் தேவைப்படும். அதனால் கிளாத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா டைப்பர் வந்து போட முடியாது. ஒரு ஹாஃப் அ டேக்கு வந்து நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத் வச்சா தான் கொஞ்சம் பேபிக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் கிளாத் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு இதை விட என்ன பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா மழைக்காலம் வரப்போகுது. எல்லாம் சும்மா சுச்சா போயிட்டே இருக்கும். அதுவும் 3 மாதத்துக்கு பால் குடிக்கிறதும் உச்சா போகிறதுமா தான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் நினச்சி லைட்டாகவும் வயிறையும் கலக்குது. ஜெய் பிறக்கும் போதும் அப்படி தான், நல்ல மழை. நைட்டு மோஸ்ட்லி டயப்பர் தான், டே டைமில் மட்டும்தான் கிளாத்து யூஸ் பண்ணுவேன். இந்த பாப்பாவுக்கு எப்படின்னு தெரில, பார்க்கலாம், எல்லாமே செட் ஆகி வரணும். அதே மாதிரி நைட்டு வந்து ஜெய் முழிச்சதே கிடையாதுங்க. ஒரு நாள் கூட அவன் எங்களை தூங்க விடாமல் விட்டதே கிடையாது. ஹாஸ்பிட்டல்லையும் சரி வீட்லேயும் சரி நல்லா நைட்லாம் தூங்கியிருப்பான். பட் இந்த பாப்பா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆப்போசிட்டாக இல்லாமல் அண்ணனை மாதிரியே சமத்தாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா தூங்கிடுச்சுன்னா 2வது பாப்பா தூங்கவே தூங்காது, நல்லா சேட்டை பண்ணும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 2வது பிள்ளையும் இருக்கும், பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளையோ என்னமோ. நாங்கள் வந்து விஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா பாப்பா 2 பேரும் ஹாப்பியாக நல்லா சேஃபாக டெலிவரி ஆகி வரணுன்னு தான் என் ஹஸ்பண்ட் நினைக்கிறாங்க. சில பேருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா. என்னம்மா உனக்கு அப்போயும் இந்த ஆசை தானே அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு பையன் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லேயுமே ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 135க்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ மேபி பாய் பேபியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேர்ள் பேபி வந்தால் என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவும் ஹாப்பி தான். பட் பாய் பேபினா கடன்னு அவங்க வளர்ந்துருவாங்க, வளர்றது தெரியாது. அதனால் என்னோடய ஃபீலிங்ஸை நான் சொல்கிறேன். கிளாத் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நல்லா சாஃப்டான கிளாத்தாக வந்து பேபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ரிசீவிங் பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட வேஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாத்தையுமே ஓரளவு செட் பண்ணியாச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோன்ட்டு. திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல்லே தான் பொழுதுபோக்காக போயிட்டு இருந்துச்சு. சில நேரத்தில் 2 டைம்லாம் வந்து இன்ஜெக்ஷனு, ஹார்ட் பீட்டு இதெல்லாமே செக்கப் பண்ணி போயிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கடைசி ப்ரெக்னென்சி டைமில் இந்த வீக்கு ஏன்டா வந்ததுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேங்க. பயங்கர ட்ராவல், அலைச்சல் இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஈவினிங்கில் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேன்டீனில் ஒரு சூடாக இஞ்சி டீ, பட்டர் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து இந்த புலம்பலை கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கொடுங்க. சீக்கிரம் பாப்பா பிறந்துடும். பாப்பா பிறந்ததும் கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் என்னால் போட முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.